அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதி வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், சேலத்தில் வாக்கு எண்ணும் மையத்தில் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி தொகுதியில் இதுவரை இல்லாத வகையில் 92.09% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இது எந்த அளவிற்கு அங்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன? கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 11 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இது 4 மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. இது தவிர அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார். இந்த தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள விவேகானந்த கல்வி நிறுவனத்தில் 8 மணிகளில் தொடங்க உள்ளது. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 76,387 மொத்த வாக்குகள் இருந்தது. ஆனால் பதிவானது 2,54,488 வாக்குகள் பதிவாகி இருந்தது. இதற்காக மொத்தம் 342 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. மொத்தம் 24 அல்லது 25 சுற்றுகள் வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.